காமராஜ் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மன்னார்குடி எம்எல்ஏவை நாங்கள் குதிரை பேரம் பண்ணுறோம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து திருட்டுத்தனமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேறு யூஸ் பண்ணீங்க. திருட்டுத்தனமாக குதிரை பேரம் பண்ணுறோம் அப்படின்னு. இவ்வளவு வருஷம் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்களே, இதை என்ன பேரம்னு சொல்கிறது? இது குதிரை பேரம் இல்லை. நீங்கள் வந்து சிறுபான்மை கட்சி அப்படின்னு சொன்னதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் சார் வணக்கம். நீங்கள் வந்து நாங்கள் அந்த காமராஜ் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மன்னார்குடி எம்எல்ஏவை நாங்கள் குதிரை பேரம் பண்ணுறோம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து திருட்டுத்தனமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேறு யூஸ் பண்ணீங்க. திருட்டுத்தனமாக குதிரை பேரம் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த விஷயம் ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் வந்து மொத்தம் 4 கோடியே இந்த 70 லட்சம் சொச்ச ஓட்டில் 1 கோடியே 70 லட்சம் சொச்சம் வாங்கியிருக்கோம். அதாவது 30% வாங்கியிருக்கோம். மீதி கிட்டத்தட்ட 3 கோடி சொச்ச மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட விரும்பலை. நீங்கள் வந்து சிறுபான்மை கட்சி அப்படின்னு சொன்னதுக்கும் எங்க என்ன எவ்வளவு பெருந்தன்மையா 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். நாங்கள் வந்து சிறுபான்மை கட்சின்னு நீங்கள் சொன்னால் அப்படியே இருந்துக்கிட்டு போட்டோம், மகிழ்ச்சி தான். சிறுபான்மை மக்களுக்காக உழைக்க வந்த கட்சியை நாங்கள் அதை நினச்சிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 35% ஓட்டு எடுத்து பெரும்பான்மையாக ஜெயிச்ச கட்சி நாங்கள். எங்கள் என்ன நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் சார் நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களால் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 35% தான் வாங்கியிருக்கோம், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஸோ வந்து எங்களை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில் சார், உங்கள் கட்சியுடைய தலைவர் மிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாரா தோத்தாரா? மக்கள் அவரை ஜெயிக்க வச்சாங்களா தோக்க வச்சாங்களா? அவர் தோத்ததை வந்து எங்கள் அண்ணன் சொல்லி காட்டியிருந்தா அவங்க மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்கே வச்சுருந்துருப்பீங்க? தப்பில்லை சார். அப்போ எங்கள் அண்ணன் எவ்வளோ பெருந்தன்மையாக பிஹேவ் பண்ணார். ஏன் சார் நாங்கள் குதிரை பேரம் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு வருஷம் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்களே, இதை என்ன பேரம்னு சொல்கிறது? இது குதிரை பேரம் இல்லை, இது வந்து டைனாசர் பேரம்.